அனைவருக்கும் வணக்கம். சரவணா அஸ்ட்ரோ சேனல். உங்கள் ஜோதிட ரத்னா சரவணன். சிம்ம ராசி நேயர்களே, குரு பயிற்சி பலன்கள் 2026. இந்த குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ஸ்ரீ பராப வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:07 அளவில் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கப்படி 2/6/2026 வைகாசி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 2:25 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். அப்படி என்றால் சிம்மராசி நேயர்களே, சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்கு கவனம் தேவை. குரு 5வது மற்றும் 8வது வீட்டின் அதிபதி ஆவார். ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்திற்கு குரு வந்து அமர்கிறார். ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருந்து வந்த குரு தற்பொழுது 12ஆம் வீட்டிற்கு வந்து அமர்கிறார். 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் குரு அமர்வதால் வேலை சுமைகள், அலைச்சல்கள், செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்ப சுப நிகழ்ச்சிகளை தாங்கள் முன்னின்று நடத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். முக்கியமாக எவருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம், கவனமாக இருங்கள். பண வரவுக்கு பஞ்சம் இல்லை. இருந்தாலும் அதேபோல சுபவிரய செலவுகளும் அதிக ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தினரிடம் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். நீண்டதொரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். பழைய வீட்டிலிருந்து புது வீட்டிற்கு செல்ல முடியும். புதிய வண்டி வாகனம் வாங்க யோகம் வரும். எதிர்பார்த்த காரியம் தடையின்றி முடிய வாய்ப்புள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை சற்று தவிர்க்கவும். எதிர்பாராத வகையில் பண வரவு வர வாய்ப்பு உள்ளது. புதிதாக அறிமுகமாகும் நபர்களை நம்பி பெரிய முடிவுகளை ஏதும் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் கல்வியை தொடர வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். புதிய தொழில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. இந்த குரு பயிற்சி பலன் மிகவும் குறைவாக பலன்கள் உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கவும். சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மத்திற்கு கவனம் தேவை என்பதால் நீங்கள் குருவிற்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம். பரிகாரம் என்றால் பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வீட்டில் நன்மை உண்டாகும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு பூஜை செய்து வாருங்கள். நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் சிம்மராசி நேயர்களே, மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் கோச்சார குரு பயிற்சியின் பொதுவான பலன்களே. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றங்கள் ஏற்படும் எனலாம். சிம்மராசி நேயர்களே, லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.